வியாசர்பாடியில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் நடத்திய சென்னை மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி. சென்னை மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி வியாசர்பாடியில் உள்ள ஸ்ரீமதி நர்மதா தேவி ஜே அகர்வால் விவேகானந்தா வித்யாலயா சீனியர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சென்னை மாநகர அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் நடத்திய மாணவ மாணவிகளுக்கான இப்போட்டியில் 300 பேர் கலந்து கொண்டனர். மினி சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என்க 4 பிரிவுகளில் இரு பாலருக்கும் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு பிரிவுகளிலும் குத்துவரிசை, நெடுக்கம்பு வீச்சு, ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு சண்டை என பல்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடைபெற்றது. ஒவ்வொரு போட்டிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் தலைமை பயிற்சியாளர் தக்ஷசீலா பல்கலைக்கழக முன்னாள் விளையாட்டு மேம்பாட்டு அதிகாரி, பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா ஸ்ரீ விஸ்வநாதன், சென்னை மாநகர செயலாளர் சி பிருத்திவி, ஐக்கிய சிலம்பம் கூட்டமைப்பு முயற்சி செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் தலைமை விருந்தினராக எஸ்.என். உதயகுமார் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். சிலம்பம் நிகழ்ச்சி மற்றும் ஏபிவிபி சென்னை நகரின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் ஏபிவிபி பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் தமிழ்நாட்டில் சிலம்பம் மேம்பாடு குறித்து பேசினார். வணக்கம். இந்த சென்னை மாநகர சிலம்பம் காம்படிஷனுக்கு வந்து சிறப்பு விருந்தினா வந்திருக்கு. மிக்க மகிழ்ச்சி. ஒரு 300 பசங்க வந்திருக்காங்க. வந்து ஏபிபிபி வந்து நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்துறதுனால பள்ளி மாணவர் மத்தியில வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கிராஸ் ரூட் லெவலில் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு சிலம்பம் வந்து காம்படிஷன் கொண்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்த பெற்றோர் மற்றும் அமைப்பை சார்ந்த எல்லோருக்குமே வந்து மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ நீங்க வந்து இந்த பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 33 ஸ்போர்ட் இருக்கு. பாராலிம்பிக்ஸ்ல 22 ஸ்போர்ட் இருக்கு. இப்ப மாற்றுத்திறனாளிகள் தான் வந்து பாரா ஒலிம்பிக்ஸ், பேரல் டு தி ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுனால அதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப மாரியப்பன் முதற்கொண்டு வந்து இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல 5 மெடல் வந்திருக்கு.
அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய மெடல் வரும் தமிழ்நாட்டுக்காக. அதுல பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங், ஆர்ச்சரி, வெயிட் லிஃப்டிங், பேட்மிண்டன், அத்லெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ், இதுல எல்லாத்தையுமே பிரைட் சான்சஸ் இருக்கு. ஷூட்டிங்கு இதுல வந்து பிள்ளைகளை அவங்களுக்கு தெரியாது வந்து மாற்றுத்திறனாளி என்ன ஒரு ஸ்போர்ட்ல போனா நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது. ஸோ அதுல எடுத்து நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டா செஞ்சுக்கணும். அச்சீவ்மெண்ட் வந்து ஆஸ்திரேலியா கொண்டு வந்தாங்க. ஆமா, என்னோட ஸ்டூடெண்ட் தான் மகேஷ்னு சொல்லி 2 கை வந்து ரொம்ப, அவருக்கு பிறக்கும் போது 2 கை ரொம்ப சின்னதா இருக்கும். அவரை நான் ஸ்விம்மிங்ல போட்டேன். இப்போ வந்து நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட், கண்டிஷனல் கோல்டு மெடலிஸ்ட். இப்போ வந்து அவர் வந்து இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வந்துருச்சு. குவாலிஃபிகேஷன் கோசம் வந்து ஜனவரி எண்டில் வந்து ஆஸ்திரேலியா போறோம். நான் ஆஸ்திரேலியால குவாலிஃபை ஆனாதான் வந்து ஏஷியன் கேம்ஸ் போய் ஒலிம்பிக்ஸ் போறோம். என் பேர் உதயகுமார். நான் வந்து ஹெட் கோச் சக்சஸ்ஃபுல் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பேரலல் கமிட்டி ஆஃப் இந்தியா. நிகழ்ச்சி வந்து ஏபிவிபி சார்பாக நடந்தது. ஸோ இதுக்கு தலைமை தாங்க வந்து பிரித்தி விஜய் இருந்தாரு. அதுக்கப்புறம் இதோட சீஃப் கெஸ்டா நம்ம உதயகுமார் சார் இருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம வந்து காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து பல்வேறு இடங்கள்ல சென்னையில் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து வந்திருக்காங்க. ஸோ மேற்கொண்டு பல்வேறு இடங்கள் 7 இடங்கள்ல நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம சிலம்பம் இந்த நிகழ்ச்சி சிலம்பம் வந்து நம்ம இன்னும் மேல் இடத்துக்கு கொண்டு போய் பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். ஏன்னா ஏபிவிபியோட மோட்டோ என்னதுன்னா நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி நம்ம வந்து கல்ச்சரை வந்து கொண்டு போனோம். நம்ம தமிழர் கல்ச்சர் இது சிலம்பம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ற விதமாக தான் நம்ம வந்து இருக்கிற சென்னையில் இருக்க எல்லா இடங்கள்லயும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஸோ அவங்களை டெவலப் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்புக்கு சிலம்பம் கொண்டு போகணும். ஏன்னா பார்த்தோன்னா சிலம்பம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் வரணும். இப்போ எப்படி கிரிக்கெட்டு, ஃபுட்பால் இருக்கோ அதே போல் சிலம்பமும் பல்வேறு நாட்களில் வந்து நம்ம வளர்ச்சி அடையும். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி தான் ஏபிவிபியோட ஒர்க்கு இது நடந்துகிட்டு இருக்கு. அரசுக்கு எந்த கோரிக்கைனா இதை வந்து இன்னும் மேற்கொண்டு ப்ரமோட் பண்ணணும். எல்லா இடங்கள்லயும் கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறைய ஹெல்ப் கொடுக்கணும். பசங்களுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஃபண்டிங்கை ஒதுக்கணும் அப்படின்றது தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அண்டர் 10லேருந்து அபவ் 19 வரைக்கும் இருக்க ஏஜ் கேட்டகரியில நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். பேர் விஸ்வநாதன், ஏபிவிபியோட சென்னை மாநகரோட செக்ரட்டரி. செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க.